ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்னோட பர்த்டே ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பிரெட் அல்வா வீட்டிலே குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, டீப் ஃப்ரை பண்ணாமலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் குயிக்காக டேஸ்ட்டாக வீட்டிலே எப்படி பிரெட் அல்வா செய்யலான்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் பிரெட் எடுத்திருக்கேன். அதை பிரித்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. 15 பிரெட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டியாக பிச்சு போட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு பக்கம் ஓரமாக வச்சுருங்க. ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனோன்னா பொடிசா நறுக்கி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா செவரை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ செவரை வறுத்ததுக்கு பிறகு திராட்சையும் சேர்த்து நல்லா செவரை வறுத்தது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் பொடி பண்ணின பிரெட்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சாஸ்பேனில் 1 கப்பு சுகருக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகுபாகம் தேவையில்லை. இப்போது வறுத்த பிரெட்டில் சுகர் சிரப்பை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சுகர் சிரப்பை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு பிறகு இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ திரண்டு வந்துருச்சு பாருங்க, கடாயில் ஒட்டாமல். வறுத்த முந்திரி திராட்சை ஏலக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திரண்டு வந்தது தான் இதான் பதம். சூப்பராக பிரெட் அல்வா டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.